ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சரியாக போச்சு பொங்கல். இன்றைக்கான சண்டை உண்மையிலே சொல்லுவோம், இன்றைக்கான எபிசோடு வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. குறிப்பாக விஜய் சேதுபதி பார்க்கும்போது நம்ம அமிதாப் மாமா மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை நம்ம எடுத்துகிட்டு மற்றது இன்றைக்கி இந்த திவ்யா அண்டு நம்ம யார் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டை என்ன தான் சண்டைன்னு சொல்லி நம்ம புரியலை, பிரமோலே புரியலை. ஸோ இப்போ அந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. இப்போ லைவும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சண்டைன்றது கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. யார் மேலே என்ன தப்பு அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திவ்யா அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷனில் தான் இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சுபிக்ஷா கிட்ட நம்ம திவ்யா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது சுபிக்ஷா ஒரு இடத்துல உடஞ்சி அழுதுருப்பாங்க. ஸோ அப்போ அழுதுகிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. யார் நம்ம விக்கல்ஸ் விக்ரமே போய் அவன் சுபிக்ஷாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பார். பட் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்டன் மூடி இருக்கும், அந்த துணி மூடி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வினோத் தான் தலையாக இருந்திருப்பார். ஸோ வினோத் தலையாக இருக்கும்போது நம்ம பிக் பாஸே சொல்லியிருப்பார், வினோத் இனிமே யாராச்சும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒருத்தரை தவிர மற்ற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற துணி, அதாவது அங்கே இருக்கிற கர்டனை தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது நிறைய இடத்துல பேசவும் படலை. எனக்கு தெரிஞ்சு அது பேசப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த தப்பு சுபிக்ஷா அண்டு விக்ரம் இவங்க ரெண்டு பேர் பண்ண மாதிரியான ஒரு கோணத்திலே தான் பார்க்கப்பட்டுச்சு. பட் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கார் நமக்காக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பிக் பாஸ்க்காக இருக்கட்டும், பிக் பாஸ் டீமுக்காக இருக்கட்டும், இந்த விஷயம் தெளிவாக புரியும் யார் மேலே ஃபஸ்ட்டு தப்பு இருந்துச்சுன்னு. இந்த விஷயம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அண்ட் பாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கு கோபமான அந்த பிக் பாஸ் தான் நார்மலாக ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருந்தாலும் அதை போய் சமாதானப்படுத்துறதுக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் தவிர்த்து வேற யாராவது இருந்தீங்கன்னா அந்த துணியை நான் கலட்டி தூக்கி எறிஞ்சிருவேன்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல திவ்யா இதை சொல்கிறதுக்கான தேவை என்ன வந்துச்சு சுபிக்ஷா கிட்ட. ஸோ இதை சொல்லியிருக்காங்க, சரி ஓகே நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை ஏற்றுக்கலாம். அது நம்ம ஏற்றுக்கலேன்னு நம்ம சொல்லவே இல்லை. பட் அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணிக்க, ஆனால் நாளாக ரூல்ஸ் பிரேக் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. பட் இந்த இடத்துல நம்ம விக்கல்ஸ் விக்ரமே நின்றுக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா இவங்களோட ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போதே அவர் அந்த இடத்துல இருக்கார். என்ன அப்படின்னா இந்த அதாவது இவங்க பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்டில் நானும் இருக்கேன், இவங்க எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை பற்றி அந்த ஒரு விஷயத்தில் நான் இருக்கேன் அப்படின்றதுனால நான் இதில் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ திவ்யா இந்த விஷயத்தை, அதாவது நான் ரூல்ஸ் பிரேக்கே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னதில் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எங்கே ரூல்ஸ் பிரேக் பண்ணாமல் இருந்தீங்க? எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் பிரேக் பண்ணீங்க. குறிப்பாக அதாவது என்ன அந்த வீட்டை கூட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அது எவ்வளவோ ரூல்ஸ் பிரேக் பண்ணீங்க. 3 மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம விக்கல்ஸ் கண்ணு முழிச்சு நின்றுக்கிட்டு கேட்டு மனுஷன் நொந்து போயிருப்பார். ஸோ இந்த விஷயத்துக்கு விஜய் சேதுபதி போட்டு போலன்னு முந்திருப்பார் திவ்யாவை பண்ணாரா? ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் பிரேக் தான். இதைத்தான் இந்த இடத்துல விஜய், அதாவது யார் விக்கல்ஸ் இதை அட்ரஸ் பண்ணியிருப்பார் திவ்யா கிட்ட. ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருந்த திவ்யா, அது எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம்? நீங்கள் கூட தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூட தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் ரூல்ஸ் பிரேக் பண்ணதே இல்லையான்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் நம்ம விக்கல் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நாங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்ன உடனே நான் எதுக்கு ஏற்றுக்கணும், நான் எதுவும் தப்பே பண்ணலைன்ற மாதிரி திவ்யா இந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், அதுதான் விக்கல்ஸ் விக்ரம ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. ஸோ பிரமோலுமே இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அதாவது விக்கல்ஸ் என்னோட வைஃபை எதுக்கு நீங்கள் இழுக்காதீங்கன்னு. அந்த இடத்துல திவ்யா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது பிரமோல சொன்னதை சொல்கிறேன். பிரமோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திவ்யா நீங்கள் உங்கள் வைஃபை இழுத்துட்டு வந்தீங்க, நான் ஒன்றும் இழுத்துட்டு வரலன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நாம கூட என்ன நினைச்சோம் அப்படின்னா, சப்போஸ் விக்கல்ஸ் தான் இந்த விஷயத்தை பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நம்ம இருந்துச்சு. சரி எபிசோடில் பார்த்துட்டு நம்ம என்னன்றதை பார்க்கலான்னு சொல்லி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல திவ்யா தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் வைஃபுன்ற மேட்ரு வரல. ஆனால் வீட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எடுக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டிலேருந்து சொன்னதுனால தான் இப்போ நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. அதுக்கு தான் விக்கல்ஸ் கேட்டார், நானும் என் வைஃபும் பேசிக்கிட்டு இருந்ததை நீங்கள் எப்படி கேட்டீங்க, ஏன் ஒட்டு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வீட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு திவ்யாவுக்கு? நான் அதான் கேட்குறேன், வீட்டை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? சம்மந்தமே இல்லாமல் அவங்க வீட்டை பற்றி இவங்க எதுக்கு இழுக்கணும்?
அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் கத்துறத ஒரு விஷயமா கொண்டு வந்து உங்கள் வீட்டிலேருந்து வந்து சொன்னதுனால தான் நீங்கள் வந்து கேட்குறீங்களான்னு கேட்டால், இப்போ அது வரைக்கும் அவருக்கு வந்து மூளையே இல்லையா, இல்லை அறிவே இல்லையா விக்கல்ஸுக்கு வந்து பேசணுன்றது? எவ்வளோ இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ இடத்துல பொறுமையாக தான் பேசியிருக்காரு. இந்த இடத்துல அவர் கோவப்படுறதுக்கு இவங்க ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஏற்கனவே இவங்க பண்ண விஷயத்தை இவர் கேட்குறாரு, தப்பு ஒன்றும் கிடையாது. விக்கல்ஸ் நீ ஏதோ இவங்க வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாத மாதிரியும் ஒருத்தவங்க மட்டும் தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி சொன்னது தான் அவருக்கு வந்து ட்ரிகர் ஆக்கி விட்டுச்சு. ஸோ இது கேட்குறாரு, நானும் என் ஒய்ஃபும் பேசுனது நீ எதுக்குங்க இது ஒட்டு கேட்டீங்கன்னு கேட்டால், நானும் ஒட்டு கேட்கவே இல்லைன்ற மாதிரி இன்னொரு விஷயம். மறுபடியும் யார் திவ்யா வந்து உங்கள் ஒய்ஃபுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடவும் தான் அவர் டென்ஷன் ஆகிட்டார். இந்த இடத்துல என் ஒய்ஃபை எதுக்கு கொண்டு வரீங்க, அவங்க என்ன கண்டஸ்டண்டா, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லவும் உடனே திவ்யா அப்படியே மாற்றி விட்டாங்க. நான் எப்போங்க உங்கள் ஒய்ஃபுன்னு சொன்னேன், நான் அவங்கள பற்றி பேச்சை எடுக்கலைன்னு கேட்டாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டு போனனால தான் கத்துறீங்களான்னு சொல்கிற விஷயம் வந்து யாரை மெயின் பண்ணுறது? அவங்க வீட்டாளுங்களை தானே மெயின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விக்கல்ஸ் கிட்ட அதிக நேரம் பேசிகிட்டு இருந்து அவங்க ஒய்ஃபு தான். அவங்க அம்மா அப்பா கூட அவ்வளோ நேரம் பேசினாங்களான்னு எனக்கு தெரியல, தனியாக கூட்டு போய். ஆனால் விக்கல்ஸோட ஒய்ஃபு தான் தனியாக கூட்டு போய் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை எதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணணும்னு தான் நான் கேட்குறேன். இப்போ பேசுனதெல்லாம் இவங்க பேசிட்டாங்க, இப்போ எதுக்கு என் ஒய்ஃபை இழுக்கிறேன்னு கேட்டால் உடனே நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபை இழுத்தீங்கன்ற மாதிரி ஒரு பேச்சை கொண்டு போகிறாங்க. அதுதான் திவ்யா கிட்ட இது பண்ணவே முடியல. ஸோ இதில் வந்து ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகிட்டார் யார், நம்ம விக்கல்ஸு. எதுக்காக இழுத்தீங்கன்ற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணுங்க, இந்த திவ்யா யார் வாயை வேணா ஊர் வாயை கூட அடிக்கலாம், இந்த திவ்யா வாயை அடக்க முடியலைங்க. செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. சாண்ட்ரா அண்ட் பாரு இவங்க 2 பேரும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திவ்யா ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. உடனே பாரு சொல்லியிருப்பாங்க, இல்லை என்னால் பேச முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க பாட்டு கடந்து போயிருப்பாங்க. பின்னாடியே திவ்யா போய் என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறது பேசணும், நீங்கள் நில்லுங்க, நான் பேசுறது கேளுங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாரு கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல திவ்யாவுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிருக்கும் ஆனிச்சா. ஆனால் இந்த இடத்துல திவ்யா தான் தப்பு பண்ணியிருக்காங்க, திவ்யா தான் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம யார் விக்கல்ஸ் பேசணும்னு சொல்கிறாரு, கேட்கறது கூட ஒரு பர்சன்ட் கூட அவங்க ரெடியாக இல்லை. நான் பேசுனது நீங்கள் கேளுங்க, நீங்கள் பேசுகிறத என்னால் கேட்க முடியாது. என்னங்க இது, என்ன மனநிலை இதெல்லாம்? அதாவது அவங்க பேசுகிறது இவங்க கேட்கணுமா, இவங்க பேசும்போது அவங்க கேட்க மாட்டாங்களா, காதை மூடிக்குவாங்களா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக அதை இன்றைக்கான எபிசோடு எதுக்கு இவ்வளோ நேரம் கொண்டு போனாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதி எப்போ போயிட்டார். இந்த விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மேட்டர் மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. 10:30 தாண்டி எபிசோடு ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே ஒரு சண்டை வந்துச்சு, கத்திக்கிட்டே இருந்தார். நம்ம விக்கல்ஸ் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் அந்த ஹாலில் வந்து ஒரு சண்டை, மறுபடியும் கார்டனில் ஒரு சண்டை, கத்திக்கிட்டே இருக்காங்க. விக்கல்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, முதல்ல அதை கேளுங்கன்னு. ஒரு கட்டத்தில் விக்கல்ஸே ஒரு விஷயம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், திவ்யா மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்க என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசலை, என் வீட்டை பற்றி தப்பாக பேசலை, அதுன்னு சொல்லி திவ்யா மேலே இருந்த ஒரு தப்பான ஒரு அலிகேஷனை அவர் அப்போவே தீர்த்து வச்சுட்டார், அப்போவே முடிச்சு விட்டார். இல்லை திவ்யா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு. ஆனாலுமே திவ்யா இல்லை, நான் நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது அப்படின்ன ஒரே இதில் தான் இருக்காங்க. அப்பயுமே விக்கல் சொல்கிறார், இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல அதையாவது கேளுங்கன்னா கேட்க முடியாது. எதுக்குங்க இந்த ஒரு அடமெண்ட்டாக இருக்காங்க திவ்யா? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு அடமெண்ட்டாக இருக்கிறவங்க எப்படி டைட்டில் வரைக்கும் யோசிக்கிறீங்கன்னு தான் தெரில. இவங்க தான் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து டெக்கோரம், டிக்னிட்டி, அப்புறம் என்ன சொல்கிறது, என்னமோ இன்னும் 2-3 வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. இவங்க தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னத்தை கடைபிடிச்சிட்டாங்க? நான் அதுதான் கேட்குறேன், என்னத்தை கடைபிடிச்சிட்டாங்க? வினோத்தை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நான் அது ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இவங்க தான் வீட்டோட டெக்கோரம், டிக்னிட்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பேசுகிறதுன்னு கொஞ்சம் ஒரு விவஸ்தை இல்லையா? இதை தாங்க நான் யோசித்தேன். ஏன்னா யார் சண்டை, யார் மேலே தப்புன்றது முதல்ல தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது பார்க்க போகணும்னா திவ்யா மேலே தான் தப்பு. ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் திவ்யா தான். ஆனால் கடைசியாக நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறதும் திவ்யா தான். கடைசியாக ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. எல்லாம் சண்டை போட்டு விக்கல்ஸ் ஒரு பக்கம் கூட்டு போயிட்டாரு, திவ்யா ஒரு பக்கம் கூட்டு போயிட்டாங்க. விக்கல்ஸ் எல்லாரும் கூட உட்காந்து அந்த இடத்துல அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல திவ்யா அங்கேருந்து வர்றாங்க. வந்தோடனே விக்கல்ஸ் வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்காரு, அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்காரா? இவங்க இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசவான்னு கேட்டால் நீங்கள் பேச நான் கேட்க முடியாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சா? இந்த அம்மா பேசும்போதெல்லாம் கேட்கணுமா, அவங்க பேசுனா நான் கேட்க முடியாதுன்னு போமா? எனக்கு இந்த இடத்துல விக்கல்ஸ் மேலே தாங்க டென்ஷன் ஆச்சு. ஃபஸ்ட்டே அந்த அம்மா பேச வரும்போதே இவர் உடனே நிப்பாட்டி, நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும்னா நான் பேசுகிறது நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா அப்போவே அந்த அம்மா யூட்டன் போட்டு போயிருந்துருக்கும். தேவையில்லாமல் அந்த அம்மா பேசுகிறது, இப்போ வந்து அந்த அம்மா பேச வேண்டியதெல்லாம் பதிவு பண்ணி விட்டார். அந்த அம்மா பேசுனதெல்லாம் பதிவு பண்ணிருச்சு. இப்போ இவர் என்ன பேசணுமோ அதை பேசவே முடியல. ஸோ இப்போ தான் லைவில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ லைவில் பார்க்கும்போதே விக்கல்ஸ் இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சுபிக்ஷா, யார் கமருதீன், வினோத், சபரி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அரோரா
இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து அவங்களே கிளியர் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளே உட்காந்து இந்த அம்மா ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்போ பாப்பா தாங்க முடியல. சரிங்க, இதை தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தோன்னே இந்த வீடியோ ஷூட் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஷூட் பண்ணியாச்சு. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.